ஹாய். அ இன்னைக்கு இந்த நம்ம முந்தின வீடியோல போட்ட டாப்க்கு, இந்த ஃபேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ முன்னாடி போட்டிருக்கு. சாரி ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோ போட்டிருக்கு. இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ணுன அந்த 4 பீஸ் இருக்கு 2 பீஸ் இருக்கு இல்லையா? அத வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நான் ஒரு 1/4 இன்ச் இல்லனா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபேண்ட்டுக்கு வந்து எல்லாமே டபுள் ஸ்டிச்சஸ் போடுங்க. இது நம்ம லூஸா போடுறங்காட்டி மேக்ஸிமம் எதுவும் பிரியாது. ஒரு சைடு வந்து போட்டுட்டு, இப்போ இன்னொரு சைடு என்ன பண்ணுறேன்னா நானு, அ ஒரு 1 இன்ச்சுக்கு இன் 1 இன்ச்சுக்கு வந்து நான் விட்டு தையல் போடுறேன். நம்ம சைடில் வந்து 1 1/2 இன்ச் பக்கம் எக்ஸஸாக தான் விட்டுருக்கேன். அதனால நான் ஒரு 1 இன்ச் 1 1/4 இன்ச் பக்கம் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு, இப்படி அத 2 ஓப்பன் பண்ணிட்டு, 2 பக்கமும் மடிச்சு 2 பக்கமும் தனித்தனியா தையல் போடுறேன். ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ஹிப்பு பார்ட்டு, இடுப்பு பக்கம் வர இந்த பெல்ட் பார்ட் இது. இத நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மேல் பக்கம் இருக்கு இல்லையா? நம்ம அந்த நாடா கோத்துற பக்கம் பார்த்துக்கோங்க. இதுக்கு நமக்கு டோட்டல் இன்ச் வந்து 8 இன்ச்சஸ் போதும். நான் 10 இன்ச்சஸ் குடுத்துருக்கேன். கீழ ஒரு 1/2 இன்ச் இப்போ மேல வந்து நம்ம ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு பக்கம் மடிச்சு தைச்சுக்கலாம். அத நீங்க அளவு பார்த்துக்கோங்க. அளவு பார்த்துட்டு இந்த நாடா உள்ள போற அளவுக்கு நம்ம விட்டு, அ சுத்தி வர ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. நீட்டான ஃபினிஷிங் வந்துச்சு பாருங்க. இப்போ சைடில் வந்து இப்போ நான் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே இடுப்புலேருந்து கீழே வர அந்த லெக் பார்ட்ஸு இதை நம்ம சென்டர் பகுதியாக பார்த்து ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிராச் பகுதியை நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு அந்த கிராச் பகுதியை ஃபஸ்ட்டு 2 சைடு இருக்கிற கிராச் பகுதியை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த ஹிப் பார்ட் இந்த பெல்ட் பார்ட் இருக்கு இல்லையா? அதை வந்து சென்டர் பகுதி எதுன்னு சொல்லி அங்கேயும் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4ஆ மடித்து இடுப்புக்கு 2 சைடும் வருது இல்லையா? அதை வந்து நம்ம நாட்ச் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு இது தெரியறதுக்காக தான். இந்த மாதிரி சின்ன கட் குடுக்கறது வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இப்போ அந்த பெல்ட் பக்கத்த வந்து உள் பக்கமா விட்டுட்டு, அந்த சின்ன கட் குடுத்துருக்கோம் இல்லையா? 4 பக்கமும், அந்த 4 பக்கம் கட் குடுத்தத மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்றேன். அந்த எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அத நம்ம கடைசில எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வருதோ, அந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 4 பக்கத்தையும் மட்டும் அ ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன்.
இப்படி பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வைக்கிறதுல வந்து எந்த ஒரு குழப்பமுமே நம்மளுக்கு வராது. நம்ம ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த எக்ஸஸா இருக்கிற ஒவ்வொரு சைடும் சென்டர் பகுதியில இருந்து நம்ம எந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்து எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதில் பெல் பின்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா பண்ணணும்னா முதல்ல நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கடகடன்னு வேலை முடிஞ்சிரும். இல்லைன்னா நம்ம ஏதாவது தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அதை திரும்பியும் பிரிச்சுட்டு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலையா நம்மளுக்கு போயிடும். ஸோ, அதனால நம்ம கஷ்டத்த பார்க்காம ஃபஸ்ட்டே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டு, நம்ம பண்ணும்போது, நம்ம போடுற தையல் வந்து நீட்டான ஃபினிஷிங் குடுக்கும். எந்த ஒரு தப்பும் வராது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலையும் வராது. இதே மாதிரி நான் 4 பக்கம் இருக்கிற ஃப்ளீட்ஸையும் வந்து எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணணுமோ, அந்த பக்கம் பார்த்து ஃபேஸ் பண்ணி அந்த பெல் பின்ன குத்தி வச்சுக்கிறேன். இப்போ குத்தி வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாரி பண்ணும்போது சீக்கிரமாவும் இருக்கும். நம்ம எந்த ஒரு தப்பும் வந்து வராது. இப்போ இதுக்கு மேல நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். 4 பக்கமும் சுத்தியும் வந்து நானு 2 தையல் வந்து நான் போட்டு எடுத்துடுறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கீழ காலோட சுற்றுப்பகுதிய வந்து நம்ம ம மடிச்சு அடிக்கலாம். இது நீங்க மடிச்சு அடிக்கிற அளவுக்கு நீங்க துணி விட்டுருந்தீங்கன்னா அடிங்க. இல்லன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்போ ஃபேண்ட்டோட கேன்வாஸ் இருக்கும். அது கூட நீங்க வாங்கி அடிச்சுக்கலாம். இப்ப என்கிட்ட இல்லாதங்காட்டி நான் வந்து இத 2 மடிப்பா மடிச்சு அடிச்சிருக்கேன். நான் துணி எக்ஸ்ட்ராஸா விட்டுருக்கேன். இப்ப விடும்போது என்ன பண்ணேன், இப்போ கொஞ்சம் நான் அந்த இடத்துல ஸ்டிஃப்பா வேணும் அப்படிங்கிறங்காட்டி, அதே இடத்துல நான் ஒரு 4 தையல் வந்து ஆ 1/4 இன்ச் கேப்லயே வந்து நான் 4 ஸ்டிச்சஸ் வந்து அதில போட்டு விட போறேன். அப்ப என்னன்னா, அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃப்பா கிடைக்கும். கேன்வாஸ் இல்லாம வைக்கிறங்காட்டி, நமக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம மடிச்சு, தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணிரலாம். காலுக்கு நம்ம கீழ சரவுண்ட் எவ்வளோ அந்த அளவுக்கு அளவு குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் ஒரே மாதிரி. எனக்கு 5 1/2 இன்ச்சு. நான் ஒரு 1/2 இன்ச் விட்டே வந்து 6 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் லூஸா இருந்தா தான் நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதிலிருந்து நம்ம அப்படியே ஒரு தையல் இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி, நடுவுல அந்த கிராச் கிட்ட வந்து அ வந்து அங்கருந்து திரும்பியும் சென்டர் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அங்கருந்து திரும்பியும் இன்னொரு பக்கத்துக்கு கீழ வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஒரு நார்மல் ஃபேண்ட் இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போம்போது யூனிஃபார்ம் ஃபேண்ட்டெல்லாம் இது மாரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியானோட ஒரு ஃபேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. கட்டிங்கும் ரொம்ப ஈஸி, ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸி தான். நம்ம சுடிதார் டாப்பும், ஃபேண்ட்டும் சேர்ந்தே மேக்ஸிமம் ஒரு 1 1/2 மணி நேரத்தில கட் பண்ணி ஸ்டிச் பண்ற அளவுக்கு ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி அதுக்கும் மேல 2 தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபேண்ட்டுக்கு எப்பவுமே 2, 2 தையல் போட்டுக்கோங்க மேலேயே. இப்போ இதுக்கு நாடா வைக்கணும். பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்குன்னு. ஒரே மாதிரியான ஃப்ளீட்ஸ் ஒரே பக்கமா நம்ம எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுருக்கோம்.
அந்த கீழ அந்த கிராச் சைடும் வந்து நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் குடுத்துருக்கு. இப்ப நான் எக்ஸஸா இருக்கிற கிளாத்லயே நான் வந்து நாடா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒட்டு போட்டுட்டு, அத நீங்க 2ஆ இல்லன்னா 4ஆ எப்படி மடிப்பீங்களோ, நமக்கு நாடாக்கு எப்படி வரும் இல்லையா? அதே மாதிரி மடிச்சு சின்னதா இந்த மாதிரி ஒரு தையல் ஓட்டி விட்டுக்கலாம். இதில ஒரு சேஃப்டி பின் குத்திட்டு, இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா? நம்ம அத வந்து நீங்க இப்படி எப்படி ஓப்பன் பண்றதுன்னா, அ நம்ம ம இது தையல் பிரிப்போம் இல்லையா? அந்த த்ரெட்டு அத வந்து மேல ஒரு லைட்டா ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த சென்டர் பகுதியில நம்ம 1 இன்ச் விட்டு நம்ம 2 பக்கமும் மாத்தி மாத்தி மடிச்சு அடிச்சோம்ல, அது வந்து ஈஸியா ஓப்பன் ஆயிரும். அப்படி போட்டு நீங்க இதே மாதிரி நாடா கோத்தி எடுத்துருங்க. இப்ப அந்த நாடா வந்து முன்ன பின்ன விலகாம இருக்கிறதுக்காக, உள்ள போயிடும் இல்லையா? ஒரே பக்கமா அதுக்காக அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இதுதான் நம்மளுடைய நார்மல் பேண்ட் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு, இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.